வயிற்றில் நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பையில் இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் உடம்பில் இருக்கும் அப்படின்னாக்கா, தலைமுடி கொத்து கொத்தாக கொட்டும். தலையில் ஷீப்பு வச்சா அப்படியே தலைமுடி கொத்து கொத்தாக கொட்டும். தலை வகுடுக்கிட்டெல்லாம் வழுக்கு விழுற மாதிரி பெரிய பெரிய மண்டையாக தெரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, கழுத்தெல்லாம் ஒரே கருப்பாக, கழுத்து முகவாக்கட்டை கழுத்து பின்புறமெல்லாம் அப்படியே பட்டை பட்டையாக எத்தனை தேய்ச்சி குளித்தாலும் கருப்பாக இருக்காமல் இருக்க, பட்டையாக கருப்பாக ஆகிற மாதிரி இருக்கும். மூணாவது, பெண்களுக்கு மார்பெல்லாம் கனத்து அழும். அந்த வலி கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது, கல்லை கட்டின்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ வலிக்கும். நாலாவது, அடி வயத்தில் பிடிச்சி வைக்கிற மாதிரி வலிக்கும். அடி வயத்தில் ஒரு கொழுவிகளை கட்டின்ற மாதிரியே இருக்கும், ரொம்ப நோக்கும். ஒரு வாட்டி மென்சஸ் நாள் நெருங்கச்சியும் மென்சஸ் வளர்ச்சியும் சொல்ல முடியாத கஷ்டங்களை அவள் அனுபவிப்பாள். இந்த மாதிரி இருந்ததுன்னா அவளுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த அது சரியாகிறதுக்கு உண்டான சிலதை நம்ம பண்ணணும். அதுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, சத்தான ஆகாரம் எடுத்துனா மட்டும் போகாது, சத்தான ஆகாரமும் எடுத்துக்கணும். அந்த சத்தான ஆகாரம் உடம்புல செரிக்கிறதுக்கு நிறைய குனிஞ்சு நிமிர்ந்து ஓடி ஆடி உடற்பயிற்சி பண்ணி அந்த உடம்பு அந்த ஜீரணம் பண்ணுறதுக்கு அந்த ஹீட்டு தேவை. அந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணால் தான் அந்த ஹீட்டு வந்தால் தான் அந்த சாப்பிட்றதுக்கு ஜெரிக்கும். அந்த மாதிரி அந்த சாப்பிட்றதுலேயும் கொழுப்பு அந்த மாதிரி நிறைய சாப்பிடாம லேசான உணவுகளாக எடுத்துட்டு நிறைய உடற்பயிற்சியும் பண்ணினாக்க இந்த பிசிஓடியெலாம் நல்லா தானாகவே கரையும். அதுக்குண்டான எளிய மருந்துகள் எல்லாமே இருக்குது, அதுகளெல்லாமே நம்ம எடுக்கலாம். மிளகு 100 கிராம், மஞ்சள் 100 கிராம் எடுத்து நல்லா பொடி பண்ணி அதை குட்டி குட்டியாக ஷேடியாட்டும் தேங்காய் எண்ணெய் குத்தி நல்லா உருட்டி வச்சுட்டு தினமும் மதிய வேளையில் ஒரு 11 மணி 12 மணிக்கா ஒரே ஒரு உருண்டையை வாயில் போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 மணி 1:30 மணிக்கா லஞ்ச் எடுத்தோம்னாக்கா இந்த ஃபேட்டு கிட்டு எல்லாம் வயத்தில் படியாது, அடி வயத்துலலாம் வலிக்காது. இதெல்லாம் வழிகள் இருக்குது.